ப்ராப்ளம் இருக்கு. உலகமெங்குமே ட்ரக் ப்ராப்ளம் இருக்கு. இது 2 வகையா டீல் பண்ணணும். ஒண்ணு லா அண்ட் ஆர்டர் சைட்ல அந்த சப்ளை செயின, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்க பிரேக் பண்ணணும். 2வது யூசருக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன், அதாவது மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு, அவர்களை வந்து கவுன்சிலிங் பண்றதுக்கு அதையும் பண்ணணும். 2மே பண்ணா தான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க வெறும் சட்டம் ஒழுங்கு மட்டும் கையில எடுத்துக்கிட்டு பண்ணீங்கன்னாக்க சப்ளையை மட்டும் கம்பேர் பண்ணி யூசருக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்காம இருந்தால் சால்வ் ஆகாது. 2மே ரீஹாபிலிட்டேஷன் சென்டரும் பண்ணும், அதே டைம்ல சப்ளை செயினையும் டிஸ்ட்ரிபியூஷனையும் பிரேக் பண்ணும். வர தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து கூடுதல் இடத்துல 234 தொகுதி தான் இருக்கு. அந்த 234 தொகுதிக்குள்ளதான் கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளும் அடங்க வேண்டும். எல்லா கட்சிக்கும் அதிகமா போட்டியிட வேண்டும் என்ற ஆசை இருக்கு. ஆனா பிராக்டிக்கல் ரியாலிட்டியை பார்த்து மியூச்சுவல் டிஸ்கஷன் மூலமாக எப்பவுமே செட்டில் ஆகும். எல்லா தேர்தல் முன்னாடியே எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் பிராக்டிக்கலா உட்காந்து பேசும்போது செட்டில் ஆகும். அதே வாய்ப்பு இருக்காங்க. அது பேச்சுவார்த்தை மூலமா தான் தெரியும். ஏன்னா கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருக்காங்க, யார் என்னென்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்து பேச்சுவார்த்தை மூலம் தான் போகும். அதை வந்து ஒரு பேட்டியின் மூலமா நான் தன்னிச்சையா சொல்ல முடியாது. எல்லா கட்சிக்கும் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். ஆனா பேச்சுவார்த்தை மூலமாக அது செட்டில் ஆகிடும். இருக்கிறது 234 தானே, யாரும் அது வந்து இன்னொரு தொகுதியை வந்து கூட்ட முடியாது. இல்லை, காங்கிரஸ் வந்து திமுக தான் உலக கூட்டணியில வந்து இன்னொரு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து போய் ஆர்எஸ்எஸ் பேசியிருக்காரு. தலைவரும் வந்து ஆர்எஸ்எஸ் அவரை கண்டிக்கிறாரு. இந்த மாதிரி இல்ல, காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கொடுக்கிற நிலைப்பாட்டுக்கு தான் என்னால கருத்து சொல்ல முடியும். பெரிய கட்சி, பல பேருக்கு பல கருத்து, பல சிந்தனை இருக்கு. அந்த மாதிரி அதிகாரப்பூர்வமாக சொல்லும் கருத்துக்களை நான் வந்து காமெண்ட்ரி கொடுக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவில் தலைமை தாங்குகிறது. அந்த கூட்டணியிலே திராவிட முன்னேற்றம் இந்திய அளவில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்றம் தலைமை தாங்குகிறது. அந்த கூட்டணியில காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. இதுதான் எங்களுடைய அபிஷியல் நிலை, இதுதான் என்னுடைய நிலை. இல்ல, அதான் நான் முன்னாடியே பல முறை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு மட்டும் சொல்ல, முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு வந்து ஒரு கணிசமான ஓட்டு வரும். ஏன்னா ஒரு எனர்ஜி இருக்கு, ஓட்டு வரும். ஆனா அந்த ஓட்டே சீட்டா மாறுமான்னு கேட்டா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அது 2வது, அவங்களுக்கு அமைப்பு ரீதியாக தேர்தலை எப்படி சந்திக்க போறார்கள் என்பதும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா வந்து இப்போதைக்கு எல்லாருமே கொஞ்சம் ஒரு பெரிய மூவி ஸ்டார் மட்டுமே மையமாக வைத்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவர்கள் அப்புறமேல் தேர்தல் வரும்பொழுது அமைப்பு வேட்பாளர் அதெல்லாம் வரும்பொழுது அதை எப்படி அவங்க கையாளுறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு சொல்ல தெரியல. ஆனா என்னுடைய கணிப்பு வாக்கு வரும், குறிப்பாக நகர்ப்புறத்துல வாக்கு வரும். ஆனா அது சீட்டா மாறாது. கிராமப்புறத்துல வாக்கு நகர்ப்புறத்துல வரதோட கொஞ்சம் கம்மியாகும். இந்த மாதிரி அவங்க வந்து இப்ப வந்து காங்கிரஸோட ஒரு டாப் கார்னர் தான் இருக்காங்க. அதுல வந்து நாங்க ஆட்சியில இல்லை, அதனால எங்களை வந்து நேரடியாக அவங்க விமர்சனம் பண்ணாம இருக்கலாம். ஆட்சியில இருக்கவர்கள் தான் எப்பவுமே எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க. எங்களுக்கும் அவங்களுக்கும் இன்னும் பெரிய சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா நாங்க இருக்கிறது இந்தியா கூட்டணி. நாங்க இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவில் தலைமை தாங்குறோம். திராவிட முன்னேற்றங்களும் இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டை தலைமை தாங்குகிறது. அந்த கூட்டணி தான் நாங்க இருக்கிறோம்.